இப்படி சொல்ல சொன்னாரு. வக்கீல் யார் பேர் என்னங்க? நான் காமராஜ் வக்கீல்கிட்ட நான் சிவில் சூட்டை ஃபைல் பண்ணிட்டேன். அந்த சிவில் சூட்டு நம்பர் ஆனதை கொடுங்க. வியாழக்கிழமை தான் பண்ணிருக்கேன். வந்த பிறகு நீங்க வந்து ஹைகோர்ட்லயே நீங்களே ஃபைல் பண்ணுங்க. எனக்கு அனுப்பி நடக்காதீங்க. அவங்க கேட்ட அளந்துக்குங்க. எனக்கு அனுப்பி நடக்காதீங்க. நாங்க எதுவும் பண்ணல. எனக்கு அனுப்பி நடக்காது. அதாவது அளந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்க சிவில் சூட் போட்டா நம்பர் ஆயிருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் ஆகாம வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. சரியா? உங்க நிலத்தை கேட்டுக்கங்க. உங்க நிலத்தை யாருக்கும் யாரும் எடுத்து தர முடியாது. அவங்க அளந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். எங்க இருக்குன்னு மார்க் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோர்ட் முடிவு பண்ணோம். ஷூட் பண்ணிட்டேன். எங்க வக்கீல் இல்லைங்க. இன்னைக்கு நான் வந்து நான் சொல்றது முழுசும் கொஞ்சம் வச்சுக்கங்க சார். நான் வந்து இப்போ வந்து சிவில் சூட் ஃபைல் பண்ணிட்டேன். ஹைகோர்ட்ல அவங்க போட்டிருக்கிறாங்க. அதுக்குரிய வக்கீலை பார்த்துட்டேன், கன்சல்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு அதுக்குரிய இதுவும் நான் தாக்கல் பண்ணிக்கிட்டேன். எங்க வக்கீல் சொன்னதை நான் சொல்றேன். அதுக்கு மேல நீங்க செய்யறதை நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. நான் கோர்ட் ரீதியா நான் சந்திச்சுக்க நான் தயார். ரைட், ஓகே. சொல்லி முடிச்சிட்டீங்களா? இப்ப வக்கீல் சொன்னபடியே சிவில் சூட்ல இப்ப ஏதாவது நம்பர் இருக்கா? சிவில் சூட் நான் திங்க மண்டே வந்துரும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இல்ல. நான் சொல்லி முடிச்சேன். இல்ல, ரைட், ஓகே. இவங்க ரெவென்யூ வந்து எங்களை பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. நாங்க அளந்து கல்லு போட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல நீங்க சரிங்க சார், நீங்க அளந்து கல்லு போடுறீங்க, அவங்க கம்பி வலி போடுறாங்க. நான் அதெல்லாம் இது பண்ண முடியுமா? இவங்க ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க போடணும். அதுக்கப்புறம் உத்தரவு தெரியாம போட மாட்டாங்க. அப்படித்தானே? இவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக மட்டும் தான். ஒரு விஷயம் கேளுங்க. இது நான் பேசிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி வேலிகள் எல்லாம் போட சொல்லல. பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றாங்க சார். பாருங்க, இப்போ வந்து அளந்து ஒரு கல்லு போடுறாங்க. உங்க இடமே இருந்தா கூட கல்லு போடுறாங்க. ஒரு ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வேலிகள் எல்லாம் போட மாட்டாங்க. 15ஆம் தேதிக்கு மேல ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போடுதோ அதுக்கப்புறம் அவங்க வேலிக்கல் போடுறது என்னன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பணம் கட்டினாலும் அளப்பாங்கல்ல, அதே மாதிரி ஹைகோர்ட் உத்தரவுப்படி அளக்குறாங்க. நான் வந்து கேட்கறது அவங்க அனுபவத்தை அவங்க அளந்துட்டு போறாங்க. அது எனக்கு ஆட்சேபனை கிடையாது. எனக்கு தேவை வந்து என் அனுபவத்தை அளக்க வேண்டாம். ரெண்டாவது, நான் என் வக்கீல் சொன்னதை நான் சொல்றேங்க சார். வக்கீல் சொல்லிட்டாருல்ல, அதை மட்டும் சொல்லிட்டு வக்கீலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரி, நான் பண்ணிடுறேன் சார். சரி, இப்போ உங்க ரெக்கார்ட் படி தான் நீங்க அளக்க போறீங்க. டாக்குமெண்ட் படி தான் அளக்க போறோம். டாக்குமெண்ட் இது பண்ணி தான் அதன்படி அளந்து கல்லு மட்டும் தான் போட போறோம். பாருங்க, அந்த ஆப்போசிட் யாரு? வேலிக்கல் எல்லாம் யாரும் போடக்கூடாது. புரியுதா? ரெவென்யூ என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். அதே மாதிரி நீங்க எந்த ஹைகோர்ட்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் படி தாங்க அளப்பாங்க. சரி, நீங்க இன்னொரு டாக்குமெண்ட் சொல்றீங்க, அதுபடி அளக்க மாட்டாங்க. சரியா? நீ ஒன்றும் வருத்தப்படாது. சரியா? கல்லு வந்து இப்போ நீங்க வந்து சொன்னாலும் வேலிக்கல் போடலாம், அலோவ் பண்ண மாட்டாங்க. சிவில் சூட் ஃபைல் பண்ணிட்டானா? அது பண்ணுங்க. அது பண்ணுங்க. நீங்க ஹைகோர்ட்லயே போயிட்டு கூட நான் சிவில் இன்க்ளூட் பேர் இன்க்ளூட் நான் கொண்டு போய்க்கிறேன் உள்ள. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கொண்டு அது நேற்று லீவ் ஆகலைன்னா